அதுதான் இப்ப விளக்குனே. முதுகுல குத்துனன்றதை நான் ஏத்துக்க முடியாது. திமுகவுக்கு அரசமைக்க ஒரு வாய்ப்பு இருந்து அந்த வாய்ப்பை நாங்கள் கெடுத்துட்டு போயிருந்தோம்னா எங்களை நீங்க முதுகுல குத்துனன்னு சொல்லிருக்கலாம். திமுகவுக்கு அந்த வாய்ப்பே இல்லையே. திமுக முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டதாக கூறிய பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். எடுத்த முதல் வாய்ப்பிலேயே காங்கிரஸ் விட்டுட்டு போயிடுச்சு, அதாவது முதுகுல குத்திட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரதமர் பேசியிருக்காரு. அதுதான் இப்ப விளக்குனே. முதுகுல குத்துனன்றதை நான் ஏத்துக்க முடியாது. திமுகவுக்கு அரசமைக்க ஒரு வாய்ப்பு இருந்து அந்த வாய்ப்பை நாங்கள் கெடுத்துட்டு போயிருந்தோம்னா எங்களை நீங்க முதுகுல குத்துனன்னு சொல்லிருக்கலாம். திமுகவுக்கு அந்த வாய்ப்பே இல்லையே. அந்த வாய்ப்பே இல்லாத போது நான் ஒன்னும் முதுகுல குத்துறேன்னு சொல்ல. நான் தான் சொல்றேனே, தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்காங்க? திரு விஜய் தலைமையில, தாவேகா தலைமையில அவர் இன்னும் 2-3 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை மதிச்சு தான் போயிருக்கோம். நான் திருப்பி சொல்றேன், திமுகவை முதுகுல குத்தணுன்றதை நான் ஏத்துக்கவே முடியாது. திமுகவுக்கு அரசமைக்க வாய்ப்பு இருந்து நாங்க 5 பேர் வெளியே போனதுனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பை இழந்திருந்தார்கள் என்றால் நாங்கள் முதுகுல குத்தணும்னு சொல்றதை நான் ஏத்துக்குவேன். ஆனா அந்த வாய்ப்பே அவங்களுக்கு இல்ல. அந்த வாய்ப்பு இல்லாத போது அவர்களுக்கு நாங்க காலையும் வரல, முதுகுலையும் குத்தல. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா ஒரு சுமூகமா போயிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் ஏத்துக்கிட்டேன். முன்னாடி ஏத்து ஒத்துக்கிட்டேன். அந்த கேள்விக்கு தான் முதலே பதில் சொல்லிட்டேன். பிரதம மந்திரி கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டை பத்தி. அவர் யாருங்க கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.